பசுமையை நேசிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன வீடியோ தான். இந்த வீடியோவில் ஹேங் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான ஹேங்கிங் பிளான்ட், அந்த பிளான்ட்டை எப்படி ஈஸியாக வளர்க்கலாம் அப்படின்ற மெத்தடை உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹேங்கிங் பிளான்ட்டு நிறைய வெரைட்டிஸ் பார்த்துருப்பீங்க. இந்த வெரைட்டி வந்து டிஷீடியா வெரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஒரு க்ரீனிஷான, வளர்க்குறதுக்கும் ஈஸியான ஒரு சூப்பரான பிளான்ட் இது. இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. நான் காமிக்கிற இந்த பிளான்ட்டோட பேர் வந்து டிஷீடியா ஒயாந்தா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டிஷீடியா ஒயாந்தாவோட ஒரு க்ரீன் வெரைட்டி. செகண்ட் ஒன் இந்த இது காமிக்கிறது வந்து இதிலே வந்து வேரிகேட்டட் வெரைட்டி, ஒயாந்தா வேரிகேட்டான்னு சொல்லுவாங்க. அந்த ஒயிட்டும் ஒரு க்ரீனும் மிக்ஸ் ஆகிருக்கிறது தெரியுதா? அதனால் இது வந்து வேரிகேட்டட் லீஃப் உள்ள ஒரு டிஷீடியா பிளான்ட்டு. ஹேங் பண்ணுறதுக்கு ரொம்ப அருமையான பிளான்ட்டு, ஈஸியாக வளர்க்கலாம். ஹேங்கிங் பிளான்ட் வளர்க்கணும்னு ஆசைப்படுற பிகினர்ஸ்க்கு வந்து இது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த செடியை வளர்க்குறதுக்கு வந்து முதல் பாயிண்ட் வந்து பாட்டிங் மிக்ஸு. பாட்டிங் மிக்ஸ் வந்து 2 வகையாக யூஸ் பண்ணலாம். ஆர்கிட்க்கு நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி கோகோ சிப்ஸு, செங்கல் துண்டு, ஓட்டு துண்டு, கறி துண்டு அந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணியும் இந்த செடியை வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மண், மணல், கொக்கோ சிப்ஸு, கொக்கோ பீட், பெர்லைட் இந்த 5ம் கலந்த கலவையில் கொஞ்சமாக வேப்ப முன்னாக்கு சேர்த்து ஈக்குவல் ரேஷியோவில் கலந்து வைக்கலாம். ஆனால் மணல் வந்து கூடுதலாக சேர்த்துக்கலாம். மணல் எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமாக சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து நல்ல வாட்டர் வந்து ட்ரெயின் அவுட் ஆகி போயிடும். தண்ணி தேங்கி இருந்தால் இந்த செடி வந்து சீக்கிரமாக அழுகிரும். அதனால் வந்து தண்ணி தேங்காதவாறு நம்ம வந்து மண்கலவை வந்து ரெடி பண்ணி வச்சோம்னா ஈஸியாக வளரும், குயிக்காகவும் வளர்ந்துடும். இந்த செடிக்கு வந்து ஃபுல் சன்லைட் தேவையில்லை, ஒரு பார்ஷியல் ஷேடு போதும். இந்த செடியை வந்து ஒரு போர்ட்டிகோலையோ இல்லைன்னா ஒரு செமி ஷேடு உள்ள ஏரியா, ஒரு ஷேட் நெட் போட்ட ஏரியாவில் ஹேங் பண்ணி விட்டால் அருமையாக வளரும். வீட்டோட என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணியிருக்கும்போது வீட்டுக்கே ஒரு லுக்கு கிடைக்கும். இன்டோரில் வளர்க்குறதுனால, இன்டோர் கிடையாது, செமி ஷேடில் வளர்க்குறதுனால தண்ணி வந்து அதிகமாக தேவையில்லை. தண்ணி வந்து 2 days ஒன்ஸ் அல்லனா 3 days ஒன்ஸ் அந்த மேல் மண் நல்லா காஞ்ச பிறகு ஊற்றினா போதும். அதிகமாக தண்ணீர் ஊற்றும் போது இந்த செடியை வந்து ஈஸியாக அழுகிரும். ஃபர்டிலைசர் வந்து நம்ம வந்து ஆர்கானிக், இன்ஆர்கானிக் எதுனாலும் கொடுக்கலாம். ஆர்கானிக்னால் நம்ம வந்து மாட்டுச்சாண உரம் ஏற்கனவே இந்த மிக்சிங்கில் வந்து சேர்த்துருக்கோம். 2 months ஒன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தா போதும். ஃப்ரீக்வெண்ட்டாக கொடுக்கணும்னு தேவையில்லை. வெர்மி கம்போஸ்ட் ஒரு கைப்பிடி 2 months ஒன்ஸ் கொடுக்கலாம். அடுத்த 2 months ஒன்ஸ் வந்து என்பிகே பேலன்ஸ்டாக உள்ளது 19-19-19 உள்ள ரேஷியோவில் உள்ள லிக்விட் ஃபெர்டிலைசர் 1 ml 1 லிட்டர் வாட்டரில் கலந்து அப்படி இது மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். பெஸ்ட் அட்டாக்கு எதுவுமே இதுக்கு வர்றதில்லை. பெஸ்ட்டுன்னா இந்த கொசுக்கள்லாம் வந்து இதில் உட்காந்து இந்த அடியில் உள்ள லீவ்ஸ் கிட்டெல்லாம் ஒரு மாதிரி கருப்பாகி எட்ஜஸ் எல்லாம் கருப்பாக்கும். அதனால் இதுக்கு வந்து வேப்பெண்ணெய் கரைசலே போதுமானது. 0.5 ml 1 லிட்டரில் கலந்து ரொம்ப டைல்யூட்டாக அப்படி மேலாப்பில் ஸ்ப்ரே பண்ணி விட்டாலே போதும். இந்த செடியை வளர்க்குறதும் ஈஸி, அதே மாதிரி ப்ரொபகேட் பண்ணுறதுமே ரொம்ப ஈஸி. இந்த ஒவ்வொரு இதிலிருந்து நோட்ஸ் ஒரு 1/2 அடி நீளமுள்ள ஒரு 6 inch 7 inch நீளமுள்ள ஒரு கட்டிங் போதும் இந்த செடியை வளர்க்குறதுக்கு. இந்த ஒவ்வொரு இதுலேருந்தும் ஒரு ஒரு சின்ன வேர் மாதிரி வரும். அந்த இடத்துல கட் பண்ணி ஒரு 6 inch நீளம் உள்ள இந்த அளவுக்கு உள்ளது கட் பண்ணி ஒரு வெறும் கொக்கோ பீட்டில் ஊனி வச்சா கூட 15-20 நாளில் சீக்கிரமாக வேர் பிடிச்சி நல்லா வளர்ந்துடும். இந்த ஹேங்கிங் செடி வந்து நான் ஒரு 45 rupeesனா ஒரு ஜிஃபி பேக்கில் ஒரு 1/2 அடி நீளமுள்ள ஒரு கட்டிங் செடி தான் நான் வாங்கினேன். அது வச்சு தான் இந்த செடி வந்து இப்போது ஒரு 5-6 மாதம் ஆகுது. கொஞ்சம் ஸ்லோ க்ரோத்தாக தான் இருக்குது. இப்போது நல்லா வளர்ந்து எவ்வளோ நீளமாக வரைக்கும் தொங்குது பாருங்கள். இந்த செடி வந்து எல்லா லோக்கல் நர்சரிலையுமே கிடைக்குதான்னு தெரியாது. ஆன்லைனில் கிடைக்குது. டிஷீடியா வெரைட்டிஸ்ன்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணி பார்த்தாலே எங்கே கிடைக்குதுன்னு சொல்லிட்டு ஆன்லைன்லேயே வாங்கலாம். அப்படின்னா தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் இந்த மாதிரி ஹேங்கிங் பிளான்ட் இருந்ததுன்னா ஒரு கட்டிங்ஸ் வாங்கிட்டு வந்து ஈஸியாக வளர்க்கலாம்.
இந்த டிஷீடியா வெரைட்டியை அருமையான ஹேங்கிங் பிளான்ட்டை நீங்களும் வளர்த்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டுக்கே வந்து வீட்டோட என்ட்ரன்ஸில் ஹேங் பண்ணி இருக்கும்போது வீட்டுக்கே ஒரு அழகை கொடுக்கும். இந்த ஹேங்கிங் டிஷீடியா செடி வளர்ப்பு பற்றின டிப்ஸ் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் தொட்டு விட்டுருங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.